ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் நம்ம சந்திரகலா நம்ம சிவனாடிக்கு ஃபோன் பண்ணி அந்த லேப்டாப் வண்டி வரவே கூடாது, இவ எல்லாருக்கும் அந்த லேப்டாப்பை கொடுத்து சந்தோஷப்படவே கூடாது, எல்லா இடத்துலையும் அவள் அவமானம் தான் படணும், இந்த இடத்துலையும் அவள் தலை குனிஞ்சு நிற்கிறத நான் பார்க்கணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்கள் சீக்கிரமாக அந்த லேப்டாப் வண்டி இங்கே வராத அளவுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்திகிட்ட மயில் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அத்தை பண்ணுறதெல்லாம் பார்த்தா அந்த லேப்டாப் வண்டிக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுதுப்பா, அந்த லேப்டாப் வண்டி கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நான் உங்களுக்கு எப்போவும் அனுப்பிட்டேனே, இந்நேரம் வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே லேப்டாப் வண்டியும் வரல, அந்த டிரைவருமே ஃபோன் எடுக்க மாட்டேறான். பாசாகல எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அத்தை இந்த இடத்துல எல்லோரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டுருவாங்களோன்னு எனக்கு தோணுதுப்பா அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம கார்த்தி அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கரெக்டான நேரத்தில் அந்த லேப்டாப் வண்டியை கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப் வண்டியோட நம்பரை கொடுத்துட்றாங்க, அந்த டிரைவர் நம்பரையும் கொடுத்துட்றாங்க. நம்ம கார்த்தியா அந்த டிரைவருக்கு கால் எவ்வளோ பண்ணுறாங்க, ஆனால் நம்ம அந்த டிரைவர் ஃபோனை எடுக்கல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு ஆள் அடிச்சு போட்டு கிடக்கிறத நம்ம கார்த்தி போய் பார்க்குறாங்க. உடனே அவங்களுக்கு தண்ணியெல்லாம் தெளித்து என்ன ஆச்சுங்க உங்களுக்கு அப்படின்னும் போது, இல்லைங்க நான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு லேப்டாப் கொண்டுட்டு போகிறேன், அப்போ 4 பேர் என்னை அடிச்சுட்டு இந்த மாதிரி என்னோட வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, எந்த பக்கமாக போனாங்க அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க சார், அதில் எப்படியோ நாங்கள் ஜிபிஎஸ் கருவி பொருத்திருக்கோம், இந்த மாதிரி கம்பெனி வண்டியிலலாம் அது பொருத்திருக்கோம், அதனால எங்களுக்கு கவலை இல்லை சார், அது மூலயமா இப்போ நம்ம அந்த வண்டியை பிடிச்சிடலாம் அப்படி சொல்கிறாங்க. உடனே கார்த்தியும் அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. சரி வாங்க அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் நம்ம சிவனாடி தான் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிருக்கிறத பார்த்துட்டு நம்ம கார்த்தி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்டா உனக்கு ஒரு வேலையே கிடையாதுடா, ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சிவனாடி கிட்ட கேட்குறாங்க. ஏய், இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, நீ தலையிட்டினா உனக்கு பின் விளைவுகள் ரொம்பவே மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தியை நம்ம சிவனாண்டி மிரட்டுறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாங்க, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியும் அந்த டிரைவரையும் கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் எடுத்ததும் சந்திரா கேட்குறாங்க, என்னங்க நம்ம நினச்ச காரியம் கரெக்டாக முடிஞ்சிருச்சா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, சந்திரா நான் ஒன்று சொல்லுவேன் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னும் போது, சொல்லுங்கள் என்ன ஆச்சு, நீங்கள் ஏதோ ஒரு பொடி வச்சு பேசும்போதே தெரியுது ஏதோ ஒன்று ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஆமாம் சந்திரா, இந்த வாட்டியும் நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை, இந்த கார்த்தி பையன் எப்படியோ அதை கண்டுபிடிச்சி அந்த லேப்டாப் வண்டியை கொண்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ நம்ம சிவனாண்டி கிட்ட நம்ம சந்திரகலா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, திருப்பியும் அந்த லேப்டாப் வண்டி உங்கள் கையில் வரணும், அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்க சீக்கிரமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம சிவனாண்டி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ யாரை அடித்தா இந்த கார்த்தி பையன் மிரளுவானோ அவங்கள நம்ம தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு 4-5 அடியாட்களை நம்ம சிவனாண்டி அனுப்புகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம ரேவதி நம்ம ராஜராஜன் எல்லாருமே ஹாலில் இருந்துக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 4 பேர் திபுதிப்புன்னு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருமே பார்த்துட்டு ரொம்பவே பயந்துட்டு, யாரா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் யாருன்றதெல்லாம் உனக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, அங்கேருந்து சுவாதி ஓடியாந்து, எதுக்குடா எங்கள் அக்காவை பிடிச்சி வச்சுருக்கீங்க விடுடா அப்படின்னும் போது, இந்த பக்கம் ராஜராஜனை பிடிச்சி தள்ளி விட்டு அடிக்கவும் செஞ்சிடறாங்க. நம்ம ராஜராஜன் போய் விழுந்துடுறாங்க. இந்த பக்கம் ரோகிணியையும் நம்ம சுவாதியையும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி கேட்குறாங்க, எதுக்குடா எங்கள் அப்பாவை தள்ளி விட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ரோகிணியோட கழுத்தில் அவங்க கையில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு மிரட்டுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ரேவதி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எங்கள் அக்கா ஒன்றும் பண்ணிடாதீங்கடா, அவள் மாசமாக இருக்காடா, அவளை எதுவுமே பண்ணிடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி போய் காப்பாற்ற போகும்போது நம்ம ரேவதி கழுத்துலேயும் அந்த பொருளை வச்சு மிரட்டுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ராஜராஜன் ரொம்பவே பயந்துடுறாங்க. தயவு செஞ்சு விட்டுடுறா, என் பொண்ணுங்களை எதுவுமே பண்ணாதடா, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ நம்ம சுவாதியும் கேட்குறாங்க, உங்களுக்கு என்னடா வேணும், எங்கள் அக்காங்களை விட்டுடுங்கடான்னு சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சுறாங்க. ஆனாலும் அங்கே இருக்கிற ஆளுங்க சொல்கிறாங்க, உங்கள் மாமாவுக்கு முதல்ல ஒரு ஃபோனை போட்டு அந்த லாரியை நாங்கள் சொல்கிற இடத்துல எடுத்துகிட்டு போய் விட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சுவாதி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னடா விஷயம், என்னடா சொல்கிறீங்க, எனக்கே புரியலடா அப்படின்னு சொல்லும் போது, நீ முதல்ல உங்கள் மாமாவுக்கு ஃபோனை போடு, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னும் போது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சிவனாண்டி நம்ம கார்த்தி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஒழுங்கு மரியாதையாக அந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்துரு, அப்படி இல்லைன்னா நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு, அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்றாங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த
பக்கம் கார்த்திக்கு மயில் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன சகல ஆச்சு, இந்த வண்டியை கொண்டு வந்துட்டிங்களா, அத்தை வேற கேட்டுகிட்டே இருக்காங்க, எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கம் கார்த்தி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வண்டி வந்துருச்சு, ஆனால் இப்போ என்ன பண்ணி நம்ம ரேவதியை காப்பாற்றுறதுன்னு தெரியல, ரோகிணி கழுத்துலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு பொருளை வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது நம்ம மயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியல. ஐயோ என்ன சகல சொல்கிற, இந்த மாதிரி வேலையை அவனை பார்த்துட்டு இருக்கானா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க, வந்த வண்டியும் நம்ம திருப்பி அனுப்ப முடியாது, உள்ளே இருக்கவங்க எல்லாருமே பார்த்துட்ருப்பாங்க. இப்போ வந்து அதை திருப்பி அனுப்பிச்சா அத்தையும் கேட்பாங்க, இப்போ என்ன பண்ணி நம்ம அவங்கள காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து இந்த பக்கம் சந்திரகலா வெளியில் வரத நம்ம மயில் பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, அத்தை சின்ன அத்தை வெளியில் வராங்கப்பா அப்படின்னும் போது அப்போ தான் நம்ம சந்திரகலா இந்த வண்டியை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடா இது, நம்ம அந்த வண்டியை வச்சு ஏதாவது பண்ண சொல்லின்னு அவர்கிட்ட சொன்னால் இவன் இந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்துடுறானே, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் மயில் வந்து நம்ம கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, சகல நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ கேட்குறியா அப்படின்னும் போது, நான் இப்போ இந்த சின்ன அத்தையே ஏதாவது ஒரு ரூமில் நான் கட்டி போட்டுறேன், கட்டி போட்டு நான் உனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன், அதை நீ அந்த சிவனாண்டிக்கு அனுப்பு, அப்போ தான் அவனுக்கு அந்த பயம் இருக்கும், அப்போ தான் நம்ம சின்ன அத்தையை ஏதாவது பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு அதே பொருளை நம்ம வச்சு நம்ம மிரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டி போட்ட பிளானையே அவங்களுக்கு திருப்பி விடுறாங்க எதிராக. இந்த பக்கம் கார்த்தி சொல்கிறாங்க, அதுவும் நல்ல பிளானாக தான் இருக்குது, நீங்கள் முதல்ல போயிட்டு அவங்கள கட்டி போடுங்க, அவங்கள கட்டி போட்டு ஏதாவது ஒன்று எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, அவங்கள வச்சே நம்ம இப்போ ரேவதியும் ரோகிணியும் காப்பாற்றலாம்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தி சொன்ன மாதிரியே நம்ம மயிலும் செஞ்சிடறாங்க. செஞ்சதுக்கப்புறம் அது ஃபோட்டோ எடுத்து நம்ம சிவனாண்டிக்கு அனுப்பும் போது சிவனாண்டி பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சந்திரா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவை பார்த்துட்டு ரொம்பவே பதட்டத்தோடு வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் நம்ம கார்த்தி ஃபோன் பண்ணுறாங்க, என்னடா என்ன உன் பொண்டாட்டியை பார்த்தோன்னே உனக்கு அவ்வளோ இதுவாக இருக்குது, அப்போ என் வீட்டு பொண்ணுங்களை வந்து நீ இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கியா, அப்போ எப்படி நீ எப்படி இறக்குவேன்னு சொல்கிறியோ அதுக்கு முன்னாடி நான் அந்த விஷயத்தை செஞ்சுருவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து நம்ம சிவனாண்டியை மிரட்டுற போது சிவனாண்டிக்கு அள்ளு இல்லை, சரிடா நீ விட்டுடா, நான் வந்து உன்னோட பொண்டாட்டியும் மச்சின்ச்சியும் நான் விட்டுறேன், நீ விட்டுற தயவு செஞ்சு அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் நம்ம சிவனாண்டி ஃபோன் பண்ணி அவங்கள விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிற ரேவதிக்கு ராஜராஜனுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல, என்ன இது நம்மளை விட்டுட்டு போகிறானுங்க இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காங்க. அப்போ கார்த்தி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்களான்ட்டு, என்னன்னு தெரியல கார்த்தி, இந்த மாதிரி அவனுங்க எங்களை பிடிச்சானுங்க, இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, அது எல்லாம் எங்களோட இதுதான் அப்படின்னு சொல்லும் போது, தெரியும் நீ ஏதாவது பண்ணி எங்களை காப்பாற்றிடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட நம்ம ரேவதி ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சிவனாண்டி நம்ம கார்த்திக்கு ஃபோன் பண்ணி, நான் விட்டுட்டேன், இப்போ நீ சந்திராவை வெளியே விட்டுரு, தயவு செஞ்சு விட்டுறா, அவளுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் அவனை சும்மா விட மாட்டேன்ட்டு ஒரு பக்கம் நம்ம சிவனாண்டி கார்த்திகிட்ட சண்டை போடுறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாங்க, உன்ன மாதிரி நான் கீழ்த்தனமாலாம் இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு கார்த்தியும் நம்ம சந்திராவை விட்டுடுறாங்க. சந்திராவும் இந்த பக்கம் வந்துட்டு ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. நம்ம மயில் பண்ண விஷயத்த கேட்டுட்டு இதை போயிட்டு நம்ம சந்திரா கிட்டேயும் சொல்ல முடியாது, எதனால் உன்னை அப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னன்னு நம்ம சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாகவே போயிட்டு சைலண்ட்டாக போய் அவங்க கொஞ்சிட்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு அதிகாரிக்கிட்ட அவங்க கேட்குறாங்க, ஏம்மா எப்போ நீங்கள் கூப்பிட்டு அந்த கெஸ்ட்டு வருவாங்கன்னு சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு அது தெரியல மேம், அவர் நாங்கள் சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்துடுவார், அதுவும் இல்லாமல் அவர் பஞ்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறவர், அவர் சொன்ன டைமில் நிற்பார் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி ரொம்பவே ஹாஹா ஓஹோன்னு பேசும்போது நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஒன்றுமே புரியலை. இந்த பக்கம் நம்ம சந்திரா ரொம்பவே ஒரு மாதிரி பிகு பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம கார்த்தி கரெக்டான என்ட்ரி கொடுக்கும்போது நம்ம சந்திரகலாவும் நம்ம சாமுண்டீஸ்வரியும் பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்தியும் பேசுகிறாங்க, அக்கா போயும் இவன் கையாளியா நீ அவார்டு வாங்க போகிற, நான் நினச்சேன்க்கா இதில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அந்த பத்திரிக்கையை பார்க்கவே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, நான் எங்கடி பார்த்தேன், இப்போ எப்படி நம்மளால் போக முடியும், வேறு வழி கிடையாது, பிடிச்சும் பிடிக்காத அவங்ககிட்ட அந்த அவார்டை வாங்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்ல நம்ம சந்திரா சொல்கிறாங்க, நீ அதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்றாங்க. ஆனால் நம்ம சந்திராவை மாரி நம்ம சாமுண்டீஸ்வரி வாங்கினதுனால நம்ம சந்திராவுக்கு ரொம்பவே கோவம் அதிகமாகிடுது. அப்போ நம்ம சந்திரா சொல்கிறாங்க, நான் உன்னை பார்த்துக்கிறேன்டி, நான்
சொல்லியும் என் பேச்சை நீ கேட்காம இந்த வேலையை நீ பண்ணுறல்ல, உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா ஒரு பக்கம் நினைக்க, இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது. நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்க முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.